ஸோ காலையில் முழிச்சுட்டு அப்படியே நம்ம லாகின் பண்ணிவிட்டு அது ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம நாட்டு நடப்பு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த யூடியூப்பில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு யூடியூப்ல இருந்து. என்னன்னா, இந்த 2025ல் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்துச்சு. சரி நானும் அப்படியே பார்த்தேன். நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னு புட்டு புட்டு வைக்குதுங்க. இப்போ என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல், தமிழ் சினிமா பற்றி, பர்சனல் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி நியூஸ், ஃபெய்த் அண்ட் ஃபியூனல்ஸ் பற்றி அதிகமாக பார்த்துருக்கேன். அது மாதிரி நம்ம என்ன சேனல்ஸும் அதிகமாக பார்த்துருக்கோம் அப்படின்னு அதுவே எல்லாமே எடுத்து கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸோட கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது படி நம்ம பர்சனாலிட்டியும் டெவலப் பண்ணுதுங்க. நம்ம என்ன பர்சனாலிட்டின்னு ஸோ எனக்கு அது கொடுத்ததுன்னா செல்ஃப் இம்ப்ரூவர். ஏன்னா நான் அதிகமாக வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி அதிகமாக வீடியோஸ் பார்க்கறதுனால எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இந்த வீடியோஸ் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஏர்லி 2025 நான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கேன். மிட் 2025ல் நிறைய படம் பார்த்துருக்கேன். அதாவது மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் கடைசி 2025 மறுபடியும் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ மறுபடியும் டெக் உள்ள கான்செப்டாக பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன மாதிரி பர்சனாலிட்டி ஆள் அப்படின்னு அதுவே தேர்ந்தெடுத்து நமக்கு சொல்லுது. என்னோட பர்சனாலிட்டி டைப் செல்ஃப் இம்ப்ரூவர். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் யூடியூப்புக்குள்ளே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்ன பர்சனாலிட்டின்னு தெரிஞ்சுக்கோங்க.